எல்லோருக்கும் வணக்கம். தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு அப்படின்ற மாதிரி நேற்று மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி. அதை பார்த்துட்டு லேசா பயமா தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு காலையில மார்க்கெட் ஓப்பன் ஆனதுல இருந்து ஒரு மாதிரி பிளாட் டு நெகட்டிவா இருக்கான். அப்பாடா அப்படின்ற மாதிரி ஒரு நிம்மதியை கொடுக்குறான் நிஃப்டி. நம்ம நிஃப்டி ஒரு தில்லாலங்கடிங்க. அதாவது யூபிஎல் அப்படின்ற ஷேர் வந்து சமீபத்துல பெருசா லாபமே கொடுக்காம தொடர்ந்து சரிஞ்சு கீழே வந்துகிட்டே இருந்தான். இந்த சமயத்துல யூபியில தூக்கி வெளியே உட்கார வச்சுட்டு நிஃப்டி 50 இண்டெக்ஸை தூக்கி அதுல இருந்து தூக்கி வெளியே உட்கார வச்சுக்கிட்டு ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் அப்படின்ற ஒரு புது ஷேரை உள்ள கொண்டு வர்றாங்க. அந்த ஷேர் தற்போதைக்கு 2398 ரூபா இருக்கான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவன் இங்கிருந்து மேலே ஏறினாலும் சந்தோஷம் தான், அல்லது ஒரு 20% 40% இறங்கினாலும் மறுபடியும் அதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ளோ தான் வரும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். வர மார்ச் 28 இந்த வேலை நடந்துரும். யார் இந்த வேலையை பண்றா அப்படின்னா அதுக்குன்னு ஒரு கமிட்டி இருக்கு, என்எஸ்சி இண்டிசஸ் கமிட்டி அப்படின்ட்டு. அவங்க தான் இந்த வேலையை பண்றாங்க. அவங்க 6 மாசத்துக்கு ஒருக்க இந்த மாதிரி மாற்றும் பொழுது எந்த ஸ்டாக்கை வெளியே தூக்குறாங்க, எந்த ஸ்டாக்கை உள்ள கொண்டு வர்றாங்க, அதுக்குண்டான காரணம் என்ன, மோஸ்ட்லி டெக்னிக்கலா அந்த மார்க்கெட் கேபிட்டல் பேஸ் பண்ணி அந்த மாதிரி டெக்னிக்கல் ரீசன்ஸா மோஸ்ட்லி இருக்கும். ஸோ எந்த ஷேரை வெளியே தூக்குறாங்க, எந்த ஷேர் உள்ள கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷனை கொடுப்பாங்க. நண்பர்களே, ஒரு முக்கியமான ஃபாலோஅப்ல இந்த பஜாஜ் ஆட்டோ அப்படின்ற ஷேர் வந்து இன்னைக்கு தேதியில யார் பேர்ல அந்த ஷேர் இருக்கோ அவங்க எல்லாம் பைபேக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஒரு எலிஜிபிலிட்டி கிடைக்கும். அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களை நம்ம அப்டேட் பண்ணுவோம் என்னைக்கு நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்றத. இப்போதைக்கு இன்னைக்கு தேதியில யாரெல்லாம் இந்த ஷேரை வச்சிருக்காங்களோ, அதாவது இன்னைக்கு வாங்கினா கணக்கு கிடையாது, ஆல்ரெடி நேத்தோ முந்தா நேத்தோ ஆல்ரெடி வாங்கி இன்னைக்கு இந்த ஷேர் உங்க பேர்ல செட்டில்மெண்ட் ஆகுது அப்படின்னா எண்ட் ஆஃப் த டேல உங்க இந்த ஷேர் உங்க பேர்ல இருக்குன்னா உங்களுக்கு எல்லாம் எலிஜிபிலிட்டி. ஆஹா, கடவுள் இருக்காரு குமார் அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே வீக்கான ஐபிஓக்களா இந்த வருஷத்துல பார்க்கப்பட்ட ரெண்டு ஐபிஓக்களுமே ஓப்பன்ல வந்து ஒரு மாதிரி 10% லாபத்தை கொடுத்துட்டான். இந்த ஜிபிடி ஹெல்த் கேர்ன்றது ஒரு 10% தான் லிஸ்டிங் கெயின் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கிரே மார்க்கெட் பிரீமியம்ல இருந்தது. அதே மாதிரி ஆல்மோஸ்ட் ஒரு 10% கெயின் கொடுத்துட்டான். தலை தப்பிச்சுதுரா அப்படின்ற மாதிரி தான் இந்த ரெண்டு ஐபிஓ முதலீட்டாளர்களும் மேபி பாதி வித்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனா அடுத்த வாரத்தில் வரக்கூடிய லிஸ்டிங் ஐபிஓ எல்லாம் வேற லெவல்ல இருக்க போகுது. சூப்பர் ஜி அப்படின்ற மாதிரி இந்த ஆயில் இந்தியா ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு ரெண்டு நல்ல நியூஸ். ஒன்னு, வருஷ ஸ்டார்டிங்ல இருந்து ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாக்குறதுக்கே 46% லாபம் கொடுத்துட்டான். அது போக இன்னொரு நல்ல நியூஸ் என்னன்னா, மறுபடியும் அவங்களுடைய போர்டு மீட்டிங் ஒன்று மார்ச் 8ஆம் தேதி மீட்டிங் போடுறாங்க. எதுக்கு? மறுபடியும் ஏதாவது இன்ட்ரீம் டிவிடெண்ட் கொடுக்கலாமா அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பா ஏதாவது ஒரு டிவிடெண்ட் கொடுத்தாங்கன்னா இன்னுமே ஒரு சந்தோஷமான விஷயம் தான். இந்த சமயத்தில் ஒரு ஷேர் வந்து சேலஞ்ச் பண்றான். பிர்லா பிரசிஷன் டெக்னாலஜின்றவங்க வந்து என்ன சேலஞ்ச் பண்றாங்கன்னா, முடிஞ்சா என்ன விட கம்மியா டிவிடெண்ட் கொடுத்து பாருங்க அப்படின்ற மாதிரி 5 பைசா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அப்ப அந்த ஷேரினுடைய விலை 1 ரூபாயோ அப்படின்ற மாதிரி நான் நினைச்சு போய் பார்த்தேன். அப்படியெல்லாம் கிடையாது. அது 59 ரூபாய் ஷேரு. லாபம் அப்படின்ற மாதிரி பார்த்தா நல்லா தான் லாபம் பண்ணிட்டு இருக்காங்க. போன வருஷம்லாம் 11 கோடி 15 கோடி அப்படின்ற மாதிரி கடந்த 2 வருடங்கள லாபம் பண்ணிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் ரொம்ப சிக்கனமான பரம்பரையில இருந்து வந்திருப்பாங்க போல. அவங்க வந்து வெறும் 5 பைசா டிவிடெண்ட் அப்படின்ற மாதிரி தான் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அப்ரூவ் பண்ணிருக்காங்க. நண்பர்களே, இன்னைக்கு சுஸ்லான் அப்படின்ற ஷேர் வந்து ஆல்மோஸ்ட் 2% இறங்கியிருக்கான். இருந்தாலும் அந்த ஷேர் வச்சிருக்காங்க ஒரு சந்தோஷமான விஷயம். ஜேஎம் பினான்சியல் அப்படின்றவங்க ஒருவேளை இந்த சுஸ்லான் 54 ரூபாய் வரைக்கும் கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி கணிக்கிறாங்க. ஸோ இப்போ 42 ரூபாயிலிருந்து 54 ரூபாய் போச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தான். ஷேர் மார்க்கெட்ல இன்னைக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏகப்பட்ட ஷேர்கள் 3 மணிக்கு மேல கூட மிகப்பெரிய வால்டிலிட்டி அப்படின்றது வரலாம். அதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன வருது அப்படின்னா, மார்ச் 28ஆம் தேதி இன்னும் சில சேஞ்சஸ் இருக்கு. அதாவது நம்ம நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஒன்று தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ்ல வந்து யாருக்கு முதல்ல குஜால் குட்டி அப்படின்ற மாதிரி பார்த்துருவோம். அதானி பவருக்கு ஒரு குஜால் குட்டி, ஐஆர்எஃப்சிக்கு ஒரு குஜால் குட்டி, ஜியோ பினான்சியல் சர்வீசஸ், அதையெல்லாம் வந்து அந்த நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ்குள்ள எடுத்துட்டு வர்றாங்க. பாவப்பட்டது யாரு அப்படின்னா இந்த அதானி வில்மர் எல்லாம் தூக்குறாங்க. என்ன ஒரு காரணம்னா, ஒரு முக்கியமான ஒரு ஸ்டாக்குகளுடைய டோட்டல் லிஸ்ட்ல எந்த ஸ்டாக்குகளை நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான், இண்டெக்ஸ்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்டாக்ல எந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வெளியெடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போறாங்க. அந்த வகையில அதானி வில்மரா இருந்தா என்ன, யாரா இருந்தா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு காலத்துல இவங்களே தான் கொண்டு வந்தாங்க. அப்புறம் இவங்களே தான் வெளியே எடுத்துட்டு போறாங்க. எப்படி பார்த்தாலும் இந்த நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ்ல வந்து கவனிக்கக்கூடிய பங்குகள் எது அப்படின்ற மாதிரி பார்க்கும்பொழுது ஜியோ பினான்சியல் சர்வீசஸ் அப்படின்றது வருது. ஏன்னா அது மார்ச் 28ஆம் தேதி அது உள்ள ஆட் பண்றாங்க. இது வந்து நம்மளுடைய லோக்கல் இண்டெக்ஸ். இதே ஃபாரின் இண்டெக்ஸ், ஃபாரின்காரங்க எந்த இண்டெக்ஸ்ல பார்த்து ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணுவாங்க, அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ வெயிட்டேஜ் மெயின்டைன் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகம்னா இந்த எம்எஸ்சி இண்டெக்ஸ். ஸோ அந்த எம்எஸ்சி இண்டெக்ஸ் இன்க்ளூட் பண்றதுனால எந்த ஸ்டாக்கு எல்லாம் முக்கியத்துவம் பெறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிஹெச்எல், இந்த ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸ் பார்த்தோன்னா எனக்கு சந்தோஷம். ஏன்னா இந்த ஸ்டாக்கை நான் வச்சிருக்கேன். அதனால
இந்த ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸ் வந்து இந்த லிஸ்ட்ல பார்த்தோன்னே ஒரு சின்ன சந்தோஷம் வந்தது. அதே மாதிரி நீங்க ஏதாவது ஷேர்களை வச்சிருக்கீங்க, அது இந்த மாதிரி ஏதாவது ஒரு இண்டெக்ஸ்குள்ள வருதுன்னா சந்தோஷப்பட்டுக்கலாம். ஏன்னா இந்த இண்டெக்ஸ்குள்ள வந்துச்சுன்னா நிறைய மியூச்சுவல் ஃபண்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த இண்டெக்ஸை ஃபாலோ பண்றவங்க அதை வாங்கித்தான் ஆகணும். ஆனாடா டாடா மோட்டர் இந்த வாரத்தில் போய் 1000 தொடுவான், ஒரு தேங்காயை உடைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 954 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். இன்னைக்குன்னு பார்த்து ஒரு நியூஸ் வருது, சிஎல்எஸ்ஏ அப்படின்ற புரோக்கரேஜ் வந்து இந்த மாதிரி டாடா மோட்டர் 1000 ரூபாய்க்கு மேல போகும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்களோட இன்ஃபர்மேஷன் வந்து மார்க்கெட்டை வந்து செலிப்ரேட் பண்ணல, மார்க்கெட் அவனை ஸ்லோவா தான் நிறுத்தி வச்சிருக்கு. இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் மீடியாக்கள்ல பார்த்துட்டு இருக்கும்போது இந்த 3 ஷேர் நான் பார்த்தேன். இண்டஸ் டவர்லாம் ஆக்சுவலா நல்ல ஒரு ரேலி வந்து கீழ் ரேட்ல இருந்து கொடுத்துட்டான். பட் இருந்தாலும் மீடியாக்கள் இப்பதான் டிஸ்கஸ் பண்றாங்க. நண்பர்களே, இந்த ஹிந்து காப்பர் வந்து வேற லெவல் 6% ஏறிட்டான். எந்த லெவல் வந்து கீழே இறங்கிட்டு அப்புறம் ஏறினா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஹைல இருந்து ஒரு 25% வைக்க இறங்கி 230 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்ப 270 ரூபா வந்துட்டான். ஒரு நல்ல வருமானம் தான். சோ ஒரு மொமெண்டம்ல இருக்கக்கூடிய ஷேர், ஒரு நல்ல ஷேர் ஒரு 20% இறங்கினாவே கொஞ்சோண்டு மொமெண்டம் அப்படின்றது அவனை தொத்திக்குது. சோ ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் பண்றாங்க. அப்ப அவங்க இந்த மாதிரி மொமெண்டம் ஸ்டாக்குகளா பார்த்து சூஸ் பண்றாங்கன்னா டபக்குன்னு அவங்களுக்கு ஒரு 4-5 நாள்லயே வருமானம் கிடைக்கக்கூடியதான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த சமயத்துல கிழிந்து தொங்க விடப்பட்ட ஷேர்கள் இன்னைக்கு என்னன்னு பார்த்தா பாரபட்சம் இல்லாம அடிச்சிருக்காங்க. ஒரு செக்டர்னு இல்ல, ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் செக்டர் எல்லாத்தையும் பிடிச்சி அடி வெளுத்து விட்டு எடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு மார்க்கெட்ல. அப்படின்னா என்னங்க, கொஞ்சம் கொஞ்சமா ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல வந்து நிறைய பேர் ஃபாரினர்ஸ் வாங்கக்கூடிய ஸ்டாக்ஸ் தான் நாங்க ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஏங்க அப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டா, அந்த பிட்காயினை கூட பாருங்க, காசு வந்தா கழுத கூட நல்ல அழகிய பாட்டு பாடும் அப்படின்ற மாதிரி தான் பாட்டு பாடிட்டு இருக்கும். பட் இருந்தாலும் காசு வந்துச்சுன்னா அது பாடுறது வந்து ரொம்ப இனிமையா இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த பிட்காயின்லாம் கூட மேல வந்தான். அப்ப இந்த எம்எஸ்சி ஸ்மால் கேப் இண்டெக்ஸ், எம்எஸ்சி எமர்ஜிங், எம்எஸ்சி குளோபல் ஸ்டாண்டர்ட் அப்படின்ற இண்டெக்ஸ் எல்லாம் ஃபாரினர்ஸ் இதை பார்த்து தான் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஷேர்களை வாங்குறாங்க. அப்ப எஃப்ஐஸ் உடைய தாக்கம் இருக்கக்கூடிய இந்த ஸ்டாக்குகளை பார்க்கும்பொழுது மேபி உபயோகமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எஃப்ஐஎஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டாக்கு பார்ப்பாங்க. அப்ப அந்த மாதிரியான பங்குகள் வந்து எங்க இருக்கு அப்படின்னா இந்த எம்எஸ்சி 3 இண்டெக்ஸ்ல இருக்கு அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, இந்த லாரஸ் லேப்ஸ் அப்படின்றது ஒரு விசித்திர குப்தனான ஷேர். அதாவது இவன்லாம் வந்து ஹெல்த் கேர், நிறைய ஹெல்த் கேர் ஸ்டாக்ஸ் எல்லாம் கீழே இறங்கிட்டு இருந்தப்பவே இவன்லாம் நல்லா ரெக்கவரி பண்ணி காமிச்சான். அதுக்கப்புறம் ஹெல்த் கேர் ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா ரெக்கவரி ஆகி அவனுடைய பழைய ஹையெல்லாம் தாண்டி போயிட்டானு. பட் இருந்தாலும் இவன் ரெக்கவரி ஆகாம 280 ரூபாயில இருந்து டேக் ஆஃப் ஆனவன் அப்படியே பாதி தூரத்திலே நின்றான். இப்ப வந்து கொஞ்சம் மொமெண்டம் காமிச்சுக்கிட்டு இருக்கான். சோ இந்த மொமெண்டம் கடைசியா ஒரு மாதிரி பிக்கப் ஆகி பழைய ரேட் ஒரு 700 ரூபாயோ, அட 700 ரூபாயெல்லாம் வர வேண்டாம், 440 ரூபா வந்துச்சுன்னா கூட இந்த வருஷத்துல ஒரு 10% லாபம் கொடுத்துனா கூட இந்த ஷேரை வாங்கி வச்சவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். இந்த இந்தோஸ்டார் கேபிட்டல் பினான்ஸ் ஒரு ஷேர் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தா, யார் நீ ஏன் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்க? ஒரு காலத்துல 600 ரூபா இருந்தவன் இப்ப 222 ரூபா வந்துகிட்டு இருக்க, ஒருவேளை லாஸ் மேக்கிங்கா இருக்கியோ அப்படின்ற மாதிரி நான் போய் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்ப வரைக்கும் அது லாஸ் மேக்கிங்கே இல்லை. அதாவது போன வருஷம் 2023 ப்ராஃபிட் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 225 கோடி லாபம் அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிருக்கான். சமீபத்தினுடைய குவார்டர்ஸ் எடுத்து பார்த்தோம்னாலும் அது லாபம்னு தான் காட்டுறான். அப்ப இந்த வருஷம் 2024 க்ளோசிங் இயர்ல வந்து பார்க்கும்பொழுது இது லாபம் அப்படின்ற மாதிரி தான் காட்டுவான். ஆனா இந்த ஷேர்னுடைய அதே சமயம் புக் வேல்யூ அப்படின்றது 233 ரூபா இருக்கணும். ஆனா இந்த ஷேர்னுடைய சார்ட் அப்படின்றத எடுத்து பார்க்கும் பொழுது 120 ரூபாயில இருந்து 200 ரூபா வந்திருந்தாலும் அவனுடைய 2020 ஹை அப்படின்லாம் பாத்தீங்கன்னா 400 ரூபா ரேஞ்ச் இருக்கு. சோ 400 ரூபா வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த இந்தோஸ்டார் கேபிட்டல் பினான்ஸ். இந்த தேஜஸ் நெட்வொர்க்னு ஒரு ஷேர் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவனு ஒரு நல்ல மொமெண்டமா இருந்த ஆள் தான். 2020 இருந்தே கணக்கு பார்த்தோம்னாக்க நல்ல ஒரு மொமெண்டமா இருந்த ஆள் தான். இப்போதைக்கு ஒரு லோ ரேட் வந்திருக்கான். பொதுவாகவே இவன் கீழே இறங்குறான் அப்படின்னா மறுபடியும் அந்த இடத்துல சப்போர்ட் ஏற வேலைக்கு தான் பார்த்துருக்கான். அப்ப இந்த முறையும் கீழே இறங்கியிருக்கான். அப்ப அடுத்த வருஷம் இதை எடுத்து பார்க்கும்பொழுது 1000 ரூபாய் போவானா இல்லையா அப்படின்றது தெரியல. எப்படி பார்த்தாலும் ஒரு மொமெண்டம்ல இருந்த ஷேர் இப்போதைக்கு ஒரு சப்போர்ட் லெவல்ல வந்து உளுந்து இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தா இந்த தேஜஸ் நெட்வொர்க்கை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இவனுடைய ஃபண்டமெண்டல் எப்படி இருக்கு, லாபம் பண்ணிக்கிட்டு இருக்கானா இல்ல சும்மா சுத்திக்கிட்டு இருக்கானா அப்படின்ற மாதிரி போய் பார்த்தா சும்மா தான் சுத்திக்கிட்டு இருக்கான். கடந்த 2 வருடங்களாகவே அதுல ஒன்றும் லாபம் இல்லை. இந்த ஷேரை பார்த்ததே தவறு அப்படின்றத என்னுடைய கருத்து. இவன்கிட்ட எல்லாமே இருக்கலாம். இவனுடைய பெரிய பெரிய பண முதலீட்டாளர்கள் போட்டிருக்கலாம். எஃப்ஐஸ் வந்து 11% போட்டு வச்சிருக்காங்க. வெளிநாட்டுல இருந்து வந்து நம்ம நாட்டில் பணம் போட்டு வச்சிருக்காங்க. டிஐஸுமே 4.5% வந்து இந்த ஷேர்ல பணம் போட்டு வச்சிருக்காங்க. யாரா இருந்தா என்ன, நம்மளுக்கு ரிஜெக்ஷன் அப்படின்றது வந்துருச்சுன்னா அது ரிஜெக்ட் தான் பண்ணி விடணும் அப்படின்றது என்னுடைய கருத்து.
வேர்ல்டு மார்க்கெட்ல ஏசியாக்காரங்களாம் ஏறி நம்மளுக்கு என்னங்க பிரயோஜனம்? ஹாங்சங்லாம் ஏறி இருக்கான், ஷாங்காய் சைனாக்காரன் ஏறி இருக்கான்னா அதெல்லாம் நம்மளுக்கு பிரயோஜனமே இல்லை. நம்மளுக்கு ஜப்பான் நல்லா ஏறணும், அதே மாதிரி யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் நல்லா ஏறணும், அமெரிக்க மார்க்கெட் ஏறணும். அப்படி அவங்க பார்த்து ஹெல்ப் பண்ணா மட்டும்தான் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு வால்டிலிட்டி கொண்டு வரணும். இல்லைன்னா நம்ம வந்து ஒன்றும் பண்ணாமல் சும்மா கையை தான் கட்டிக்கு வந்திருக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இன்றைய தகவலும் உங்களுக்கு உதவியாதுன்னு எனக்கு சந்தோஷம். ரொம்ப நன்றி, வணக்கம்.